அவர் கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். ஐம் ஐஸ்வர்யா ஃப்ரம் திருப்பூர். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குளூட்டன் ஃப்ரீ ஒரு ஹெல்தி வெர்ஷனான குக்கி. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மைதா கிடையாது, ஒயிட் சுகர் கிடையாது, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ராகி அண்ட் ஒரு கரும்பு சக்கரை யூஸ் பண்ணி டார்க் சாக்கோ சிப் குக்கீஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ராகி ஃபிளார் அண்ட் கரும்பு சக்கரை, வெனிலா எசன்ஸ், டார்க் சாக்கோ சிப்ஸ் டார்க் எடுத்திருக்கோம், கொக்கோ பவுடர், பட்டர். ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பட்டர் எடுத்திருக்கோம். பட்டர் ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கோம். ஸோ அந்த பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இந்த பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ அதை மிஸ் பண்ணிக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அப்போதான் உங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிற சுகர் நல்லா மெல்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோம். ஒரு 30 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கோம். ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரௌன் சுகர் இந்த பட்டர்ல ஃபுல்லா கரையணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வரணும். நமக்கு பட்டர் அண்ட் சுகர் மெல்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ராகி ஃப்ளார் வச்சிருக்கோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்பவுமே சால்ட் ஆட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இதில் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பிஞ்சு. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 75 கிராம்ஸ் ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இது கூடவே நம்ம கொக்கோ பவுடர் ஒரு 5 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா ஹேண்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டோ இந்த மாதிரி ரெடி ஆகணும். ஸோ இதுதான் நம்மளோட கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளோட குக்கீஸ்க்கு. ஸோ இதை இப்போ கிளிங் ராப் பண்ணிடலாம். ஸோ இதை 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். பேக்கிங் ட்ரேல நம்ம பேக்கிங் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு நல்லா திக்காகி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஒரு 2 பாம் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைச்சிடும். ஸோ ஸ்லைட்டாக கொஞ்சம் அந்த வெடிப்பாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஷேப் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இதில் சாக்கோ சிப்ஸ் போட போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் மேலே வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவனை ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஷேப் பண்ணி வச்சுருக்கிற குக்கீஸ் டோ நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணணும். இப்போ நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டோம். ஸோ 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் நம்ம ஆற வச்சாச்சுங்க நம்மளோட குக்கீஸை. ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, உங்களோட குக்கீஸ் நல்லாவே ஆறிடுச்சு. நான் இப்போ உடைச்சு காமிக்கிறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, உங்களோட குக்கீஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
இந்த குக்கீஸ் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க 60 வயசு வரைக்கும் நம்ம இதை நல்லாவே சாப்பிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான குக்கி. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.